வாகை குளத்தில் தீபக் பாண்டியன் நினைவு தினம் அனுசரிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது என்பதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு தேவேந்திரகுல வேளாளர் கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் மறைந்த சி பசுபதி பாண்டியன் அவர்களின் தீவிர ஆதரவாளரும், தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களிடம் நன்மதிப்பை பெற்றவரும், புத்தக புரட்சியாளர் என்று அழைக்கப்படும் தீபக் ராஜா என்ற தீபக் பாண்டியன் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினம் வருகின்ற மே 20 அன்று வாகை குளத்தில் அனுசரிக்கப்படுகின்றது. இதற்கு நெல்லை மாவட்ட காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். இது பற்றி முழுமையான தகவல்களுடன் நம்முடன் இணைகிறார் மனித உரிமை ஆர்வலர் வி.பி. சிங். அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்போம். அண்ணா வணக்கம் அண்ணா. வணக்கங்க, சொல்லுங்க. வாகை குளத்தில் தீபக் பாண்டியன் அவர்களின் 2ஆம் ஆண்டு நினைவு தினத்தில் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்த காவல்துறையினர் தடை விதித்துள்ளனர். இது ஏன், எதற்கு அண்ணா? போன வருஷமும் இதே மாதிரி தடை பண்ணியிருந்தாங்க. எப்படி அப்படின்னா 20 தேதிக்கு காவல்துறை எப்படி அனுமதி வழங்கியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ஊர்க்காரங்க, அதாவது தம்பி தீபக் ஊரை சார்ந்தவங்க மட்டும் போய் அனுசரிச்சிருக்கலாம், குடும்பத்தில் உள்ளவங்க. மற்றபடி வெளியூருக்காரங்க யாரும் போகக்கூடாது, பக்கத்து ஊருக்காரங்க கூட போகக்கூடாது அப்படின்னு ஒரு தடை விதிச்சிருந்தாங்க. அதே மாதிரிதான் இந்த முறையும் இந்த வருஷமும் அதே மாதிரிதான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொன்னதாக தகவல். இப்ப வரைக்கும் அனுமதி அவங்க வழங்கல. இப்ப வரைக்கும் பிரசன்ட் சிச்சுவேஷன் அப்படிதான் இருக்கு. இப்ப வரைக்கும் அனுமதி வழங்கல. ஊருக்காரங்க மட்டும் போய்க்கலாம். போன வருஷம் எப்படியோ அதே மாதிரி இந்த வருஷமும் நடைமுறையில இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு இறந்த மனிதனுக்கு அஞ்சலி செலுத்த போவதை தடுக்கிறது சரியான்னு எனக்கு தெரியல. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படின்னா பட்ட பகல்ல தம்பி தீபக்க படுகொலை பண்றாங்க. அதெல்லாம் சட்ட ஒழுங்க சீர்குலைக்கலையா? நம்ம போய் இறந்த ஒரு மனுஷனுக்கு போய் அவனை போய் பார்க்க போறது மட்டும் தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருதா? அவனை போட்டு நடு ரோட்ல போட்டு வெட்டினாங்களா, அப்ப அது சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்ப வரலையா? அப்ப தெரியலையா உங்களுக்கு? நம்ம போய் அவனுக்கு அஞ்சலி செலுத்த போனோம் அப்படின்னா அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையா? நல்லா இருக்கு அவங்க சட்டம், நல்லா இருக்கு அவங்க சட்ட ஒழுங்கு. கண்டிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமூக விழாவிற்கு மட்டும் காவல்துறை தடை விதிப்பதற்கு என்ன காரணம்னா? நம்ம கிட்ட அரசியல் அதிகாரம் இல்லாததான் காரணம் தமிழ். இப்போ நமக்கு இப்ப அந்த ஏரியால இப்ப நம்மளோட எம்எல்ஏ இருந்த அப்படின்னா அந்த எம்எல்ஏ வச்சு நம்ம இந்நேரம் முதல்வர்கிட்ட பேசி முதல்வர்கிட்ட நம்ம அனுமதி கடிதம் வாங்கியிருக்கலாம். இந்த போலீஸ் பாதுகாப்போட இந்த நிகழ்ச்சி நம்ம பண்ணிருக்கலாம். இன்னைக்கு நம்ம கிட்ட அதிகாரம் இல்லாததுதான் காரணம். அதிகாரம் என்பதே அரசியல் அதிகாரம் தான். மக்கள் நம்மளை தேர்ந்தெடுக்கிறாங்களோ, யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ, இந்த வாட்டி நாங்குநேரி பகுதியில் யாரை தேர்ந்தெடுக்காங்க? விசில தேர்ந்தெடுத்திருக்காங்க, தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்ப அவங்களை அணுகியாவது இந்த வாட்டி அனுமதி கடிதம் வாங்கியிருக்கலாம். அது என்ன பண்ணுனாங்கன்னு எனக்கு தெரியல. பட் நம்ம மக்கள் போய் பெர்மிஷன் கேட்டிருக்காங்க. காவல்துறை இந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. போன வருஷம் மாதிரி தான் இந்த வருஷம் நீங்க பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வெளியூர் மக்கள் போய் அஞ்சலி செலுத்துறதுக்கு அனுமதி இல்லை, இப்போ வரைக்கும் வழங்கப்படல. இன்னைக்கு பிரசன்ட் ஸ்டேட்டஸ் அதுதான். சரி. நம்ம அரசியலா இல்லங்கிறதுனா பெரிய பிரச்சனையே இங்க. ஆமா, அரசியலா இருந்ததுன்னா இப்ப நமக்கு யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல தமிழ். உங்களுக்கே தானே, இப்ப நீங்களும் நானும் எம்எல்ஏ இருக்க அந்த ஏரியால நம்ம தம்பி உடனே ஒரு அஞ்சலி செலுத்துறதுக்கு நம்ம போய் யார்ட்டையும் பெர்மிஷன் கேட்டுட்டு இருப்போமா? ஏய் எல்லாம் போறேன்டா, வாடா, ஒழுங்கா வாங்கடா அப்படின்னா எல்லாரும் வர போறாங்க. போலீஸ்காரங்க ஒழுங்கா பாதுகாப்பு கொடுங்கன்னா அவங்க பாதுகாப்பு கொடுக்க போறாங்க. சோ நம்ம அரசியல் அதிகாரம் இல்லாததான் தமிழ் இங்க பிரச்சனையே. கண்டிப்பா மக்கள் அதிகாரத்தை நோக்கி பயணம் பண்ணணும். அதிகாரத்தை அடையக்கூடிய விஷயத்த நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். அதை விட்டுட்டு நம்ம போய் இன்னொருத்தனுக்கு அதிகாரத்தை வாங்கி கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம போய் போராடக்கூடாது. நம்ம எம்எல்ஏ ஆகிறதுக்கு என்ன வேலையோ அந்த வேலையை தானே செய்யணும். இன்னொருத்த எம்எல்ஏ ஆகிறதுக்கு நீ போய் ஓட்டு கேட்டா விளங்குமா? அதுதான் இங்க முக்கிய காரணமே. பிரச்சனையே நமக்கு அங்கதான். இன்னொருத்தனை எம்எல்ஏ ஆகிறதுக்கு தான் நம்ம ஆளுங்க எல்லாரும் முன் வராங்களே தவிர்த்து நம்ம அதிகாரத்தை கைப்பற்றணும், நம்ம எம்எல்ஏ ஆகணுங்கிற எண்ணெல்லாம் கிடையாது. அது ஒரு முக்கிய பிரச்சனை. கண்டிப்பா. அடுத்தபடியாக தீபக் பாண்டியன் நினைவு தினத்தை இனி வரும் காலங்களில் நம்ம அனுசரிக்க என்ன செய்ய வேண்டும்னா? இல்ல அதான் சொல்லிட்டேன்ல, மறுபடியும் அதே விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன். அரசியல் அதிகாரம் இருந்தா மட்டும்தான் தம்பியோட நினைவு தினத்தை நம்ம நினைச்ச மாதிரி அவனுக்கு அஞ்சலி செலுத்த முடியும். அப்படி இல்லைன்னா காவல்துறை நினைக்கிற மாதிரி கட்டுப்பாடோட தான் அந்த குடும்பம் மட்டுமே அஞ்சலி செலுத்திக்க முடியும். அரசியல் அதிகாரம் நமக்கு கிடைக்காத வரைக்கும் நம்ம நினைச்ச மாதிரி தம்பிக்கு அஞ்சலி செலுத்த முடியாது, வாய்ப்பும் கிடையாது. அப்ப அதிகாரத்தை நோக்கி நம்ம பயணம் பண்ணி அதிகாரத்தை கைப்பற்றக்கூடிய வேலையைத்தான் நம்ம பார்க்கணுமே தவிர்த்து, அதுதான் வழியே தவிர்த்து வேற வழியே கிடையாது தமிழ். ஏன்னா நம்ம என்ன பண்ணாலும் போலீஸ் நம்மளை கட்டுப்பாடு பண்ணிடுவான். பொய் வழக்கு போறதுக்குனே அளவெடுத்து நம்மளை செஞ்சிருக்காங்க. தேவேந்திரகுல மக்கள்னாலே போலீஸுக்கு பொய் வழக்கு போறதுக்குனே நம்மளை அளவெடுத்து செஞ்ச மாதிரி நினைச்சுக்கிட்டு நம்ம மேல பொய் வழக்காதான் போடுறான் சும்மாவே. இதுல ஒரு 144 தடையை வேற போட்டுட்டு நம்ம அந்த தடையை மீறி நம்ம போக முடியுமா? முடியாது.
இப்ப அதாவது நம்ம இதுல நம்மளோட தேவேந்திர சமுதாயத்துல இன்னும் மக்கள் முன்னேற வேண்டிய கட்டங்கள் நிறைய இருக்கு. இன்னும் கூலி வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்மளோட தம்பிமார்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்க போறான், கூலி இது நம்ம பிளம்பிங் வேலைக்கு போறாங்க, சென்ட்ரிங் வேலைக்கு போறாங்க. அவங்கதான் நிறைய இருக்கிறாங்க. இப்ப அவங்கதான் இந்த மாதிரி தம்பியோட நினைவு இடத்துக்கு வரணும்னு விருப்பப்படுறாங்கன்னு வைங்களேன். அவனுக்கு பைக்ல வருவாங்க, கார்ல வருவாங்க. வர்ற காரை பறிமுதல் பண்ணிட்டாங்க, வர்ற பைக்கை பறிமுதல் பண்ணிட்டாங்க. என்னாச்சு? யாரு அதுக்கு பாதுகாப்பு கொடுப்பா? எத்தனை வக்கீல் பெயர முடியும்? வக்கீலே போனாலும் வழக்கு போட்டுறாங்க. ஒரு கேஸ் ஆயிருது அவனுக்கு. அந்த கேஸ் ஃபுல்லா முழுமையா முடியணும், அவனுக்கு வாய்தா வரணும். அவன் வெஹிக்கிள், அவன் வண்டியை, அவன் வாகனத்தை பறிமுதல் பண்ணிடுறாங்க. அதுக்கு ஒரு பெயில போட்டு அந்த வாகனத்தை எடுக்கணும். இவ்வளவு செலவும் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு எப்படி போக முடியும் தமிழ்? சொல்லுங்க. முடியாது, கண்டிப்பாக முடியாது. அரசியலா எழுச்சி பெறாமல் நம்ம நினைச்ச மாதிரி அஞ்சலி செலுத்த முடியாது தமிழ், முடியாது. கண்டிப்பாக. அடுத்தபடியாக இந்த தேவேந்திர உளவியலாளர் சமூக மக்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஆமா இந்த தீபக் பாண்டியன் நினைவு தினத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க? தம்பியோட நினைவு தினத்தை சிறப்பா அவனுக்கு அஞ்சலி செலுத்தணும்னு நினைச்சோம் அப்படின்னா, அரசியலாக நாம் ஒற்றுமை பெறணும், வெற்றி பெறணும். அதுதான் என்னோட பெரிய வேண்டுகோள். இங்க அரசியலா இல்லாம இங்க எதுவுமே இல்லை. நமக்கான அதிகாரம் அரசியல்ல தான் இருக்கு. அதிகாரம் அப்படின்னாலே அரசியல் அதிகாரம் தான் தமிழ். ஏன்னா இது ஜனநாயக நாடு. சர்வாதிகாரத்துக்கு இங்க இடம் கிடையாது. அதிகாரம் அப்படின்னாலே அரசியல் அதிகாரம் தான். அரசியல் அதிகாரம் பெறுவது மட்டும்தான் நம்மளோட உண்மையான சுதந்திரமாக இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்துல இங்க எதுவும் சுதந்திரம் கிடையாது. நம்ம நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. கண்டிப்பாக. உங்களுடைய பொன்னான நேரத்தையும் கள நிலவரத்தையும் காலாடி தலைமுறைக்கு தெரிவித்ததற்காக மிக நன்றி அண்ணா. நன்றிங்க.